திவாகரா பசி எடுத்து வயிற்று கிள்ளுது அப்படியே. பசிக்குதா? ஆமா. கூழ் குடிக்கிறியா? கூழா? கூழ் இருக்குதா? என்ன இப்படி கேட்ட? எங்க வீட்டுல தினமும் கூழ் தான். ஐயோ ஐயோ பா, கூழ்னா எனக்கு உசுருப்பா. அப்படியா? கூழும் சின்ன வெங்காயம் தொட்டு சாப்பிட்டா அடாடா அமிர்தம் மாட்டா இருக்கும்பா. ஐயோ, எங்க அக்கா கையில கூழ் குடிச்சு பார்த்தா வச்சுக்க அமிர்தம் மாதிரி இருக்கும். ஐயோ ஐயோ, இன்னைக்கு ஏதோ நான் புண்ணியத்தை பண்ணிக்கிறேன். ஆமா, ஒரு தடவை குடிச்ச தினமும் கேப்ப. ஐயோ, நீ நான் கூழ் குடிச்சா ஆகணுமா? வரேன். அக்கா, கூழ் இருக்குது? கரைச்ச கூழ் ஒரு 1.5 சொம்பு இருக்கும், அத போய் எடுத்து குடி. ஆமா, இவர் யாரு? என் ஃப்ரெண்டு. சரி, நீ அதை குடிச்சுனே இருங்க, அது பார்த்தா அது நான் வந்து கரைச்சு தரேன். சரிங்க. அண்ணா, இந்தா கூழ சாப்பிடு. உனக்காகவே ஸ்பெஷல் கூழ், செமையா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. பாரு, இதுல என்ன இருக்குது? நீ வேற அமிர்தம் அமிர்தம் அமிர்தம், அருமையா இதுப்பா. தினமும் வந்துரு இந்த பக்கம். கண்டிப்பா, இதுக்காகவே வரேன். எங்க அக்கா கை பக்கம் அப்படி. இப்பதான் இந்த நம்மடு கடிக்கிறா. எப்பா 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 சாப்பிடு. அம்மா ஆய் வருது. ஏண்டா முன்னதான் ஆய் வருதுன்னு சொன்னேன், கழுவி விட்டுட்டு வந்து அந்த கூழ கரைச்சேன். இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப கூழ் கரைக்க உக்காடுறேன். நான் கூழ் கரைக்கிறப்பெல்லாம் உனக்கு ஆய் வருமாடா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாண்டா ஆய் இருப்ப? மூக்கு பாரு, வாய் வரைக்கும் ஒழுகுது. இங்க வா, இங்க வா. மூக்குல பாரு எம்மா சளி. கட் சிந்து. பாப்பா பாப்பா பா. சப்போ உள்ள போ, அப்புறமா ஆய் போய்க்குவ. என்னாச்சு? இதான் அமிர்தம் கூழாப்பா. உப்பு அதிகமாயிச்சா? உப்பா? உப்பா இல்லையே, நான் உப்ப கரெக்டா தானே போடுவேன். இருங்க வரேன். திட்டமா தானே போட்டுக்கிறேன். அக்கா, போன கூழ் கரைச்சல்ல? ஆமா, அதுல உப்பு அதிகமாயிட்டு இருக்கும். இல்லடா தம்பி, எப்பயுமே நான் உப்பு திட்டமா தான் போடுவேன். சாமிங்களா, ஏய் உங்க கூடவே வேணாண்டா, எப்பா கூடவே மாத்திரண்டா கடை.